முரளி என்ன பண்ணுறாரு, அப்படியே மனசே சொல்லிகிட்டே இருக்காரு, ராகவ் சொல்லு, இதில் உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு, அப்போ தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்காது, சொல்லுடா ராகவ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காரு. ராகவ் வந்து என்னப்பா என்ன சொல்கிற, உன் விருப்பமும் முக்கியம் இல்லைப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. உடனே பாட்டி வந்து முகத்தை மாறுறதை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கார் ராகவ். சொல்லு ராகவ், உனக்கு இதில் விருப்பம் இல்லைல்ல, உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. உடனே வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு முரளியை பார்த்து நம்ம ராகவ். உடனே ராகவ் சொல்கிறாரு, எனக்கு இதில் முழு சம்மதம், இந்த ஃபங்க்ஷன் நடக்கட்டும், பாட்டி ஆசைப்பட்றாங்கல்ல அப்படின்னோடனே, உனக்கு விருப்பமாப்பா, பாட்டி ஆசைப்படுறதுலாம் இருக்கட்டும் அப்படி சுந்தரி சொல்கிறாங்க. எனக்கும் விருப்பம் தான் அப்படின்றாரு. அதான் ராகவே சொல்லிட்டால விருப்பம்லாம், அப்புறம் ஏன் மறுபடியும் அதையே கேட்டுட்ருக்கீங்க, ஏன் உனக்கு பிடிக்கலையா சுந்தரினோடனே, எனக்கு எங்கே வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலலாம் சொல்ல முடியும், இந்த வீட்டில் நீங்கள் எடுக்க தானே முடிவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சுந்தரி ரொம்ப வாய் அதிகமாக இருக்குது, நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை எல்லோரும் சந்தோஷமாக அடைகிறாங்க. சரி, நாள் குறிச்சாச்சு, இதுக்கப்புறம் இதே நாளில் தான் நம்ம வந்து நடத்த போகிறோம் இந்த ஃபங்க்ஷனை, சிம்பிளாக வீட்டிலே வச்சுக்கலாம் சொல்லியாச்சு, எல்லாத்துக்கும் ஏற்பாடு எல்லாமே பண்ணிவிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க. சரிம்மா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. சரி, அதுக்கு தேவையானது எல்லாமே வாங்கணும், நகை வாங்கணும், அதுக்கப்புறம் புடவை வாங்கணும், எல்லாமே வாங்கணும். இங்கே பாரு ராகவ், நீ எதுவும் சாக்கு சொல்லிகிட்டு இருக்காத, வந்து நம்ம அபி கூட சேர்ந்து அவளுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி தரணும், நீயும் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்றாங்க. பாட்டி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, இப்போ தானே சொன்னேன் சாக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்கிறாரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து துணிமணிலாம் வாங்குறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்து ராகவ் வந்து செலெக்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அபிக்கு வந்து ராகவ் வந்து சாரீஸ்லாம் செலெக்ஷன் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வேறு வழி இல்லாமல் செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாரு. இங்கே என்ன பண்ணுறாரு, அபி வந்து சாரீ வச்சு காட்டுறாங்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு, அதை எல்லாத்தையுமே வந்து ராகவ் வந்து பார்க்காம வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே அப்படியே ரசித்து பார்க்குறாரு முரளி. பார்த்து வந்து அப்படியே வந்து அபியே பார்த்துட்ருக்காரு. அபி இதை கவனிச்சிடுறாங்க. இந்த முரளி என்ன நம்மளே பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, முரளிக்கு உண்மையிலேயே வந்து எல்லாமே மறந்து போச்சா, இல்லை வந்து ஞாபகம் இருக்கா, இவர் நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து சட்டுன்னு திரும்பிக்கிறாரு. உடனே சந்தேகப்படுறாங்க அபி, இவர்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது, உண்மையிலேயே இவருக்கு எல்லாம் மறந்து போச்சா என்னன்னு தெரியலையே, இவர் வாட்ச் பண்ணணும் கண்டுபிடிக்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து சரிங்க இது ஓகேவான்னு கேட்குறான். ஓகே தான்றாரு ராகவ். இவருக்கு என்ன சொல்கிறது, இவர் சாரி கூட செலெக்ஷன் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து எல்லாருமே வந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்தோடனே வந்து என்ன பண்ணுறாருங்க, அபி வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. யாரும் மறைஞ்சு எடுத்து பார்க்குற மாதிரி இருக்குது. உடனே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அந்த சைடு வந்து முரளி வந்து நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு அபிக்கு தூக்கி வாரி போடுது. செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே இவனை சும்மாவே விடக்கூடாது, இவன் உண்மையிலே நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர பார்க்குறாங்க. கதவை திறந்து பார்த்தா வந்து ராகவ் வராரு. நீங்களா அப்படின்றாங்க. ஆமாம் நான் தான் அப்படின்னோடனே, இல்லை இங்கே வேறு யாரும் நின்னாங்களே அப்படின்னோடனே, யாரும் இல்லையே நான் தான் வரேன் அப்படின்னோடனே டென்ஷன் ஆகிடுறாங்க. அபி, இந்த முரளி தான் ஏதோ பண்ணுறான், ஆனால் முரளி ஏதோ நடிக்கிறான் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. சரி நீ என்ன டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளே வராங்க. இங்கே முரளி அப்பா நல்ல காலம் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு போகிறாரு. அபி, நான் உன்னை விடவே மாட்டேன், எப்போவுமே என் கண் பார்வை உன் மேலே தான் இருக்கும், உன்னை விட்டுருவேன் நினைக்கிறியா, இந்த ஃபங்க்ஷன் கூட நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, முரளியும் வந்து சுந்தரி பேசிக்கிறாங்க. சுந்தரி வந்து அப்படியே புலம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்றாங்க. உடனே முரளி சொல்கிறாரு, அத்தை இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது அத்தை, அப்படியே நடந்தாலும் இதில் ஏதாவது ஒன்று பண்ணி பிரச்சனை பண்ணியே தீரணும், அப்போ தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்காமல் இருக்கும் அப்படின்னோடனே, கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் நடக்காது, ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. சரி நீ ஏதாவது திட்டம் வச்சுருக்கியா அப்படி சொல்லி கேட்டோன்னே, நல்லா யோசனை வச்சுருக்கேன் அத்தை, என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கு நான் அப்பப்போ சொல்கிறேன், அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் நடக்காது அப்படின்னோடனே, சரி நடக்கவே கூடாது, அந்த அணுக்கு இதெல்லாம் செய்யணுமா ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க வந்து சுந்தரி. இங்கே வந்து அபி யோசிச்சுட்டு இருக்க பார்த்து ராகவ் வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க ரொம்ப நேரமாக அப்படின்றாங்க. உடனே முரளியை பற்றி சொல்லிடலாமான்னு யோசிக்கிறாங்க. இது